ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்னைக்கு வீடியோவில் கீரை பொரியல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கீரை பொரியல்னா வெறும் கீரையை மட்டும் போட்டு செய்யாமல் கூடவே பருப்பும் நம்ம சேர்த்து செய்தோம் அப்படின்னா அதனுடைய சத்துக்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும். கீரையில் இருக்கிற விட்டமின்ஸும் பருப்பில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெரிய சைஸ் ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது பாசிப்பருப்பு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணணும். இல்லைன்னா குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். கீரைக்கு நம்ம எப்போதுமே சால்ட் ஆட் பண்ணும்போது ஓரளவு இந்த போல் வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம சால்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் அதனோட அளவு எவ்வளோன்றது நமக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, கூடவே ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள்.